ஒரு பக்கம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவன் எல்லை இல்லாதவர், தேவனுக்கு எல்லை கிடையாது, தேவனுக்கு வரம்பு கிடையாது. ஆனால் எல்லையில்லாத அந்த தேவன் தனக்குத்தானே எல்லையை போட்டுக்கொள்கிறார். God himself set boundaries. அதான் தேவனுடைய தாழ்மை. நமக்கு முழு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், அதுக்குள்ளார நுழையிறது இல்லை. தேவன் என்னுடைய பவுண்டரிக்குள்ளார அவரா என்ன செய்யறது இல்லைன்னா உள்ளார நுழையிறது இல்லை. அதான் தேவனுடைய தாழ்மை. ஓகே, நாம் இந்த சைடினுடைய இந்த ட்ரூத்தினுடைய அடுத்த சைடை நாம் தியானிப்போம். பவுண்டரி, எல்லை. தேவனை போலவே நாம் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு நாம் சுயாதீனம் கொடுத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதே போல் நாம் இன்னும் அந்த சுயாதீனம் கொடுக்கிற நாம் இன்னொருத்தருடைய எல்லைக்குள் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் நுழையக்கூடாது. நாமும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற எல்லைக்குள் நாம் இருக்கணும். ஒரு 3 எல்லைகள். ஒன்று ஜியோகிராபிக்கல் பவுண்டரி, தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான லொக்காலிட்டிஸ், எல்லைகள். அந்த எல்லையில நாம் இருக்கணும். அதை நாம் ஏற்கனவே நாம் திருச்சபையில நாம் தியானிச்சிருக்கோம். தேவன் நமக்கு இருக்கிற குடியிருப்பின் எல்லைகள் எல்லாம் முன்குறித்தவைகள். அந்த எல்லையில தான் நாம் இருக்கணும். தேவன் நியமித்திராத நாம் எல்லையில் இருந்துடக்கூடாது. அந்த குடியிருப்பின் எல்லைகள். இன்னொரு எல்லை, தேவன் வைத்திருக்கிற அந்த எல்லை, வரம்பு எல்லை அப்படின்னா பொருளாதார பவுண்டரிஸ், பினான்சியல் பவுண்டரிஸ். தேவன் நமக்கு வரையறை வைத்திருக்கிறதானே பொருளாதார அந்த எல்லைக்குள்ளாக நாம் இருக்கணும். 2வது பவுண்டரி. 3வது பவுண்டரி, பிறருடைய, தேவன் எப்படி பிறருடைய வாழ்க்கைக்குள்ளார அத்துமீறி உள்ள நுழையாது இருக்கிறது போலவே நாமும் நமக்கு சம்பந்தம் இல்லாத அந்நிய காரியங்களில் தலையிடுவதும், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறதும், பெரிய கருமங்களிலும் மிஞ்சின காரியங்களிலும் தங்களை என்ன செய்து கொண்டு பவுண்டரியை மீறுறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா பவுண்டரி கிராஸ் பண்றது. 1-2 நாம் அதிகமாக நாம் சபையில நாம் தியானிச்சிருக்கோம். 1-2 தேவன் நமக்கு நியமித்திருக்கிற எல்லையில தான் நாம் என்ன செய்யணும், நாம் இருக்கணும். தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இது எனக்கு நியமிக்கப்பட்டதா, இந்த எல்லையில தான் நான் இருக்கணும். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய படிப்பு இந்த +2 முடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், +2 முடிச்ச சில்ட்ரன், ஆண்டவரே எனக்கு நியமித்த ஒன்றுக்கு நான் நேரா போகணும். தேவரீர் எனக்கு நியமித்தது எனக்கு காண்பீங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கட்டாயம் என்ன செய்வார், கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு பதில் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். நீங்க கல்லூரி போறது நாட்களுக்குள்ளாக பதில் கொடுத்துருவார். ஒன்று எஸ்ன்னு வரும், இல்லைன்னா நோன்னு வரும், 2ல 1 வரும். நீங்க ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா அடுத்தது கல்வியாண்டு போகணும்ல, அதுக்குள்ள உங்களுக்கு வழிவாசல தேவனை நீங்க தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களோட சுய சித்தத்தை செஞ்சிடக்கூடாது, சுய புத்தியில சார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே நான் இந்த எல்லையில இருக்கணுமா, எந்த எல்லையில அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சிடாதீங்க. ஒரு சில வாலிப பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப துக்கமா இருந்துச்சு. மற்ற என்னோட சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இந்த பகுதியில கோயம்புத்தூர்ல இன்ன கல்லூரிக்கு போய் இன்ன கோர்ஸ் எடுக்க போறாங்க, அதனால நானும் போவேன் அப்படின்னா அவனுக்கு அது தேவ சித்தமா இருக்கலாம். இஸ்ரவேலர்கள் தண்ணிக்குள்ள இறங்கினான். இஸ்ரவேலர்கள் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி விசுவாசத்தினாலே தேவன் சொல்லி என்ன செஞ்சான் அப்படின்னா தண்ணிக்குள்ள இறங்கி சேஃபா வெளியில வந்துட்டான். அவன் சக்சஸ்ஃபுல்லா 4 வருஷம் முடிச்சுட்டு வந்துருவான் கோர்ஸை. அது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அவனுக்கு பொருளாதாரம் இருக்கு, அவனுக்கு படிப்பு இருக்கு, கால சூழ்நிலைகள் இருக்கு, பேரண்ட்ஸருடைய காரியங்கள், போக்குவரத்து இருக்கு. அவன் தேவ சித்தத்தின்படி உள்ளார பூந்து வெளியில வர்றான்னா வரட்டும். அவன் கோயம்புத்தூர் போறான், அவன் இந்த கோர்ஸ் எடுக்கிறான், அவன் எல்லாம் செய்யறான், நானும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா நீ மூழ்கி தான் போவேன். டோன்ட் இமிட்டேட். அடுத்தவன் செய்யறாங்கிறதுக்காக செய்ய வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறது அதன் நிமித்தமாய் உன்னுடைய எல்லை இங்க எல்லையே மாறுது. உன்னுடைய படிப்பின் நிமித்தமா உன்னுடைய எல்லை தேவன் முன்குறித்த எல்லையா, முன்குறித்ததான படிப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதெல்லாம் நம் தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாம் சுய புத்தியை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவன் நியமித்த எல்லைகள்
தேவன் நியமித்திருக்கிற பொருளாதார எல்லைகள், நம்மளுடைய வட்டம் மாசம் 15,000 அந்த 15,000 வட்டத்துக்குள்ள இருக்கணும். வட்டத்துக்குள் நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் இராதவன் லூசிபர். தேவன் அவனுக்கு ஒரு எல்லை நியமித்திருந்தார். இந்த எல்லையில தரித்திரு அப்படின்னார். நான் அந்த எல்லையை தாண்டி நான் மேல போவேன் அப்படின்னா அவன் என்னவானான்? பிசாசானான், சாத்தானானான். என்ன உயர்த்துவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏற்கனவே உனக்கு இருக்கிறது போதாதான்னு கேட்டேன். எனக்கு இருக்கிறது பத்தாது, நான் மேல போவேன் அப்படின்னா அப்ப பவுண்டரியை தாண்டினது யாரு? பிசாசு. அவன் அந்த பிசாசு அடைந்த அந்த ஆக்கினை தீர்ப்பு நாம் அடையாதபடிக்கு அந்த பவுண்டரி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற எல்லையில நான் தரித்திருக்கட்டும். மூன்றாவதாய், நாம் சம்பந்தம் இல்லாதபடிக்கு நமக்கு அதே நாம் ரெண்டா பிரிப்போம். ஒன்று, குடும்பத்துல ஃபேமிலிஸ்ல நமக்கு சம்பந்தம் இல்லாத எல்லைக்குள்ள நுழையிறது. மாமியார்கள் முதல்ல குடும்பத்துல வரும். குடும்பம், சர்ச், நமக்கு சம்பந்தம் இல்லாத எல்லைக்குள் நாம் நுழைகிறவர்கள். சம்பந்தம் இல்லாத, தனக்கு அடாத வழக்கில், இந்த வார்த்தை எத்தனை வார்த்தைகள் வேதத்தில் இருக்கு பாருங்க. தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாய்க்காதை இடுக்கிறவன் போல இருக்கிறான். That's not your boundary. பாருங்க, இந்த ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல்ல ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் காண்பிச்சறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். ஓகே, நாய் காதை பிடிச்சு இழுத்தா என்ன செய்யும்? நாய் கடிச்சிடும். நாய் காதை பிடிச்சு அதை இழுத்து நாய் கடி வாங்கியும் சில நியாயப்படுத்துறாங்க பாருங்க. அப்பயும் நியாயப்படுத்துறாங்க பாரு. அதான் துக்கமான விஷயம் என்னன்னா அதை நியாயப்படுத்துறாங்க பாரு. நாய் கடிச்சிருச்சு, அதை நியாயப்படுத்தலாம். அப்ப பாடத்தை கத்துக்கல. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு மறுபடியும் கடி காத்திருக்கு. இவர்களுக்கு நாய்க்கடி மறுபடியும் காத்திருக்கு. நாய் காதை பிடிச்சிருத்து கடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கு. வேதம் என்ன சொல்லுது? இன்னொரு இடத்துல 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கிறதே குறைவு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படி லிஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க. எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. ஒருவன் கொலைபாதகன், ஒருவன் திருடன், ஒருவன் பொல்லாங்கு செய்தவன், ஒருவன் அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவன், இப்படிப்பட்டவர்களாய் இருந்து பாடுபடக்கூடாது. உங்களுடைய நாம் பாடுபடுறது எப்படி பாடுபடணுமா? 16ஆம் வசனத்துல ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபடணும், நீதி செய்து பாடுபடணும், நன்மை செய்து பாடுபடணும், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கணும் பேர் சொல்லித்தரார். எப்படி நீங்க பாடுபடக்கூடாது அப்படின்னா, பொல்லாங்கு செய்யறவன், திருடன், கொலைபாதகன், அந்த குரூப்ல இந்த குரூப் இருக்கு. ஏது? அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவன், சம்பந்தம் இல்லாதது. இன்னொரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். சில பேருக்கெல்லாம் அனாவசியமான வீண் பிரச்சனைகள், வீண் கவலைகள், அவர்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உன் சொந்த அலுவலை பார், உன் சொந்த கையினாலே வேலை செய், உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். சொந்த அலுவல், உன்னுடைய ஓன் பிசினஸ் பார் மேன். உன்னுடைய காரியத்தை பார், அடுத்தவன் காரியத்துக்குள்ள நுழையாத. உன்னுடைய பவுண்டரிக்குள்ள இரு, உன் பவுண்டரிக்குள்ள பார், அடுத்தவனுடைய பவுண்டரிக்குள்ள போகாத.
உதாரணமா ஒன்று சொல்றேன், ஒரு காரியத்தை நம்ம மத்தியில நாம் திருச்சபையில் இருக்கிறதுனால பிராக்டிகல், வெரி பிராக்டிகலா சொல்றேன், கவனிங்க. சர்ச்சில் எவ்வளவு கடந்த நாட்கள் எவ்வளவு பேர் சம்பந்தம் இல்லாம யாரோ சபைக்கு வந்திருப்பாங்க, வந்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர்களும் பிற சபைகள் உள்ளவர்களா இருப்பார்கள். நாம இங்க ஊழியம் செய்யறோம், நம்ம இங்க ஒரு சர்ச் இருக்குங்கிறதுனால என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மேரேஜ் ப்ரொஃபைல், ஒரு பொண்ணோ ஒரு பையனுடைய ஒரு பயோடாட்டா எடுத்துட்டு வந்துட்டு, பிரதர் என் பொண்ணு ஒருத்தி இருக்கா, என் பையன் ஒருத்தர் இருக்கான், அல்லது என்னுடைய அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான், என்னுடைய எந்த பிள்ளைங்க அவங்க இவங்க சொந்தம் பந்தம் என் சர்ச்சில் ஏதாவது ஒரு மேரேஜ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க சர்ச்சில் ஏதாவது சூட்டபிளான ஒரு பையன் இருந்தா நீங்க பாருங்களேன், அதை பாருங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட கொண்டு வராங்க. அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுடைய மறுபிறப்பு எனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுடைய சர்ச்சு பின்னணி எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏதோ பழக்க வழக்கத்துக்காக நேரா வர்றாங்க, எதை காமிக்கிறாங்க, எதை சொல்றாங்க, பாக்குறாங்க. நான் சொல்ற முதல் பதில், நான் அவர்களை குறித்து எனக்கு தெரியல. அப்ப சுய புத்தி வேலை செய்து பாருங்க. உதவி செய்யக்கூடாதா? பிரியமானவர்களே, நாம இங்க வந்து சோஷியல் சர்வீஸ் செய்யல, மேட்ரிமோனி சைட் வச்சு நம்ம வந்து என்ன செய்யல அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யல. ஒரே பிளைனா என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, பிளைனா சாரி பிரதர், உடனே சாரி பிரதர். ஏற்கனவே எங்க சர்ச்சில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கும் பையன்மார்களுக்கும் அதை பார்த்து நாங்க பொறுப்பெடுத்து செய்யறதே எங்களுக்கு என்னவா இருக்கு, எங்களுக்கு இன்னும் முடியாம இருக்கு. அதுக்கே நாங்க வந்து தடுமாறுறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், தேவனை சார்ந்து கொள்றோம். அதுக்கு நாங்க பிரயாசம் எடுக்கிறது மத்தியில இந்த காரியங்களை என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு இது சாரி. ஓகே பிரதர், முடிஞ்சிருச்சா? எதுலயே முடிச்சாச்சு, பிகினிங்லயே முடிச்சாச்சு. சிலர் அநேகர் இல்ல, சிலர் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட வர்றாங்கன்னு வச்சு, இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பிரதர் உங்க சர்ச்சில் யாராவது இருக்காங்களான்னு. அப்படியா? அதெல்லாம் நம்ம சர்ச்சில் என்ன கல்யாணத்துக்கு அத்தனை பிள்ளைங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க, பையன்மார்கள் இத்தனை பேர் இருக்காங்க, பொண்ணுங்க இத்தனை பேர் இருக்காங்க, பாத்துரும். இவர் பெரிய ஆளு பாருங்க, கொடுங்க அதை பார்ப்போம். மனுஷரை முகத்தை பிரியப்படுத்துற மனுஷர், அது என்னங்கிறத பாருங்க. சரி, வாங்கி வச்சுக்கிட்டாங்களா? அந்த பேடட்டா போட்டோ கிட்ட எல்லாம் வாங்கிட்டு அட்லீஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க உள்ளதான இந்த குடும்பங்களுக்கு ஏதாவது வரவு செலவு தெரியுமா? இந்த குடும்பங்களுக்கு யாருக்காவது காஸ்பல் சொல்லியிருப்பாங்களா? இவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக யாராவது பெற்றெடுத்திருப்பாங்களா? இவங்களுடைய ஆத்மாவுடைய வரவு செலவு கணக்கு, யார் ஆவிக்குரியவர்கள், யார் மாம்சத்துக்குரியவர்கள் ஏதாவது தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணுகிறவர்கள் மெத்த பெருமைக்காரர்கள், மிஞ்சின மேட்டிமை உள்ளவர்கள், பெருநெஞ்சுக்காரர்கள், கொலப்படிதான், கொலப்பவாதிகள். கொண்டு போய் என்ன செஞ்சிட வேண்டியது அப்படின்னா, அந்த பொண்ணை வீட்டுக்கும் அந்த பையன் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது, அதை கொண்டு போய் காமிக்கிறது. அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறது அப்படின்னா, அவங்களுக்குள்ள போக்கு வரத்து பேச்சு வார்த்தை என்னடான்னு கேட்டா நமக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது. கடைசியில முட்டி மோதி ஏதாவது காரியங்கள் வரும் பொழுது கடைசி கட்டத்துக்கு என்ன வர்றது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லையில வந்து நிக்கிறது. வந்து இப்ப நம்ம சர்ச்சை தொட்டுக்கணும்ல, இது எங்கேருந்து போனுச்சு, இது என்ன ரூட்டு, எப்படி போனுச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் ரட்சிக்கப்பட்டானா, அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டவளா? சரி, உங்களுக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம். அந்த சர்ச் வந்து திருத்துவத்தை விசுவாசிக்கிற சபையா? பிரதர், திருத்துவம்னா எப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவி விசுவாசிக்கிற சர்ச்சா, இல்ல ஒன்லி ஜீசஸா, இல்ல யெகோவாவா, ஆவி இல்லாத சர்ச்சான்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர்.
இப்ப என்ன செய்யணும்? வரணும், வந்து நிச்சயம் பண்ணி வச்சுட்டு வரணும். அதே போச்சா? மெத்த பெருமைக்காரர்கள், குழப்பவாதிகள். அதுல கல்யாணம், இதுல கல்யாணம், அங்க கல்யாணம். இன்னைக்கு பண்ணிவிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க சர்ச்சில் உள்ள இன்னார் சொன்னதுனாலதான் அந்த கல்யாணத்தை செஞ்சேன்னு சொல்றாங்க. ஏன் கை கிடையாது. லோக்கல் திருச்சபையிலுடைய எல்டர்ஸனுடைய கை கிடையாது. இதுல இன்னார் சொன்னதுனாலதான் நான் அதை போனேன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிக்க. மிதமிஞ்சினவர்கள், தனக்கடாத காரியத்தில் எண்ணுகிறவர்கள், மெத்த பெருமைக்காரர்கள். சங்கீதம் 131 இப்படி சொல்லுது. சங்கீதம் 131. இது இங்க லோக்கல் சர்ச்சில் மட்டும் இல்ல, நம்ம மத்தியில இது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க உள்ளதான ஸ்தல சபையினுடைய மூப்பர்களுக்கு எந்த காரியம் சொல்றது இல்ல. அவர்களா ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சு விடுறது, நீ போய் பாருங்கிறது, நீ போய் செய்யுங்கிறது. இதுக்கு பேரு நீங்க உதவின்னு சொல்றது கிடையாது பிரியமானவர்களே. திஸ் இஸ் நாட் உதவி. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியறது இல்ல. சங்கீதம் 131 சங்கீதம், தாவீது சொல்றாரு பாருங்க, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. முதல்ல பெருமை, பெருநெஞ்சி, முதல்ல பெருநெஞ்சி. மேட்டிமை முதல்ல எங்க இருக்குன்னா இருதயத்தில் இருக்குமா. ஃபர்ஸ்ட் அது ஆரிஜின் ஆகிற இடம். மேட்டிமை, இருமாப்பு, பெருமை, ஆரிஜின் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னா இருதயம். அந்த இருதயத்தில் உள்ள பெருமையே அந்த பெருநெஞ்சை நாம் ஆக்கினைக்குள்ளா தீர்க்க தவறிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து எங்க வெளியில வருதுன்னா கண்கள், பாடியில வெளியில வருது பாருங்க. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. முதல்ல உள்ளார, அப்புறம் கண்ணுல. சிலருடைய மேட்டிமை வாயில, மேட்டிமையானவைகளை பேசுகிற கண்கள், வாய்கள், மேட்டிமையானவைகளை கண்கள். அடுத்தது அந்த பெருமை முன்னாடி எங்க வருது அப்படின்னா பெரிய காரியங்களிலும் தனக்கு மிஞ்சின கருமங்களிலும் தலையிடுதல். அப்புறம் சிம்பிள், ஒன்னு ரெண்டுங்கிற மாதிரி இந்த சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் இத மாதிரி தலையிடுகிறவர்கள், தனக்கு அடாத காரியத்திலும் மிஞ்சின கருமத்திலும் யார் தலையிடுவது அப்படின்னா மெத்த பெருமைக்காரர்கள், இருமாப்புள்ளவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள். ஏதாவது போட்டு குழப்பிட்டு காரியங்களை செஞ்சு முடிச்சிருது. பெருமை. ஆண்டவரே இது எனக்கு மிஞ்சின காரியம். யாரோ எங்கிருந்து வர்றாங்க போறாங்க. எல்லாத்துக்கும் நாம செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கு கிடையாது. நமக்கு யாரும் தெரியாது. நம்ம தெரியாம ஒருத்தவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியாம ஒரு பையன் இருக்கலாம். ஒரு பையன் வேற சர்ச்சில், என் பையனுக்கு ஏதாவது உங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம். காத்திருந்து சிஎஃப்சில காத்திருந்து தேவ பக்தி உள்ள ஒரு சகோதரனை பார்க்கணுங்கிறதுக்காக பெற்றோரும் பிள்ளைகளும் காத்திருக்கிற வேலையில யாரோ ஒருத்தவங்க கொண்டு வராங்கிறதுக்காக அதனுடைய ஆழம் தெரியாம, அந்த பையனை என்னன்னு தெரியாம அவன் அந்தரங்கத்துல குடிக்கிறானா, அவன் அந்தரங்கத்துல தேவனை தேடுறானா, உண்மை உள்ளவனா இருக்கிறானா, தேவ பக்தி உள்ளவனா, யாருக்கு தெரியும்? நம்ம சொல்றதை வச்சு நம்ம இறங்கிடுவோம். அவங்களுடைய சர்ச்சை தெரியாதே. இப்ப நம்ம சர்ச் இருக்கு அப்படின்னா, நம்ம சர்ச்சினுடைய ஒரு காரியத்தை இருக்கு அப்படின்னா அந்த சர்ச்சினுடைய எல்டர் பிரதர் கேட்கலாம் அப்படின்னா அவர் கேரண்டி எடுக்கிறார். நம்மளுடைய சபைகளுடைய எல்டர்ஸ் கேரண்டி எடுக்கிறாங்க. பிரதர் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுதான், அவங்க எபவ் ஆவரேஜ், நல்ல ஒரு ஓஹோன்னு இல்லைனாலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய கேர்ள் பிரதர். பிரைஸ் லார்ட். அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு அந்த உள்ளதான மூப்பர்கள் ஒரு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பகத்தகுந்த வார்த்தைகள் நம்ம கொடுக்குறாங்க. நாம் ஒரு காரியத்தை நம்பி இறங்க முடியுது. இப்ப வெளியிலேருந்து உள்ளதான பையனை கொடுத்த காரியத்தை கொடுத்து என்னத்தை எப்படி செலுத்துறது, என்னத்தை எங்க இருக்கு கேரண்டி? வேலையில இருந்தாங்க போதுமா, வெள்ளையும் சொல்லியுமா இருந்தா போதுமா? இதை சிலர் சந்து பொந்துல பூந்துக்குள்ளார பூந்து காரியங்களை இவங்க செய்யறாங்களாம். இவங்க அப்படியே செய்யறாங்களாம். நாங்க செய்யறோங்க, சபையார் செய்யாத மூப்பர்கள் நாங்க செய்யறோங்க. என்ன ஆவி? பிரதர் கம் டவுன், கோ டவுன்.
pride, மெத்த பெருமை. repent. தேவன் உண்மையில இரக்கமா இருப்பார். இது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. இந்த விளையாட்டெல்லாம் வெளியில விளையாண்டுட்டு இருந்த விளையாட்டெல்லாம் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டுல விளையாடக்கூடாது. சம்பந்தம் இல்லாதபடி உள்ளார நுழைகிறவர்கள். மாமியார்கள் குடும்பத்துக்குள்ளார மாமியார், உங்களுடைய பவுண்டரினா உங்களுடைய பவுண்டரியில இருங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகள் உங்களை கவனிக்க தவறிட்டாங்களா, கட்டாயமா வெளிச்சத்தை கொண்டு வாங்க. மூப்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, கவனிக்க தவறிட்டாங்க, என்னை விசாரிக்கல, என்னை போஷிக்கல, என்னை விசாரிக்கல, என்னை அன்பு பாராட்டல, என்னுடைய பலவீனத்துல கவனம் செலுத்தல, என்னை போன் பண்ணல அப்படின்னா, எஸ், அப்படிப்பட்டவர்கள் விசாரிக்க தவறினால் நான் அவிசுவாசியிலும் கெட்டவன் ஆயிருப்பான். அவரிடத்துல உட்காந்து நான் பேசுவோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஆனால் சம்பந்தம் இல்லாதபடிக்கு அவருடைய வரையறையை தாண்டி உள்ளார போய் போட்டீங்கன்னா நீங்க யார் அப்படின்னா, there is Lucifer spirit. லூசிஃபர் உங்களுடைய எல்லைக்குள்ள தாண்டி போகாதீங்க. எல்லாத்தையும் கேட்டு செய்யணும்ட்டு, எல்லாத்தையும் கேட்டு செய்யணும்ட்டு. ஒரு அருமையான ஒரு ஸ்கிட் ஒண்ணு போட்டாங்க இதுல, மெட்ராஸ்ல. ஒரு மர்ம வந்து மாமியார்ட்ட சொல்ற ஒரு என்ன ஸ்கூட்டி வாங்கணும், என்ன மிக்ஸி வாங்கணும், என்ன பிராண்ட் வாங்கணும், என்ன கிரைண்டர் வாங்கணும், எல்லாம் அப்படியே தத்ரூபமா சொன்னாங்க. இதெல்லாம் நல்லதில்லை. உங்களுடைய பவுண்டரியில், உங்களுடைய எல்லையில இருங்க, உங்களுடைய எல்லைக்குள்ளாக இருங்க, உங்களுடைய எல்லை தாண்டி போயிடாதீங்க. அப்படின்னா நீங்க அவர்களுக்கு ஹெவி ஆயிடுவீங்க. நீங்க பிரமாணிக்கர்களா, சட்ட பிரமாணிக்கர்களா இருப்பீங்க. கிவ் ஃப்ரீடம். அடுத்தவருடைய சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா அடுத்தவங்க எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்கிறதெல்லாம் நியாயந்திருக்காதீங்க. அடுத்தவங்க எப்படி பிள்ளைய வளர்க்குறாங்க, அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, டோன்ட் ஜட்ஜ். தட்ஸ் நாட் யுவர் பவுண்டரி. உங்களுடைய எல்லை அல்ல. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டா என்ன, இடர்லாம் இருக்கே அப்படின்னா நீ ஏன் இடற? சபையில இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். நீ ஏன் இடற மேன்? நீ ஏன் இடற? அவன் போடுற ட்ரெஸ் நான் இடறக்கூடாது. நம்ம பிள்ளைகளை தேவபக்திக்குரியவர்களை நாம் காத்து, அவங்களையும் ஜட்ஜ் பண்ற. அவங்க என்ன சாப்பிட்டா என்ன, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணா, எப்படி பிள்ளை வளர்த்தா, டோன்ட் ஜட்ஜ். தட்ஸ் நாட் யுவர் பவுண்டரி. உங்களுடைய எல்லை அல்ல அது. உங்களுடைய எல்லைக்குள்ள நீங்க தரித்திருங்க. கியூரியாசிட்டி, அடுத்தவர்களுடைய சம்பளம் என்னன்னு தெரிஞ்சு கொள்றது. எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, என்ன வாங்குனீங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினா என்ன, கார் வாங்க, உனக்கு காரா? ஹூ ஆர் யூ மேன்? அவன் கார் வாங்குறான், கார் வாங்கல. காரா? கார் வாங்கிட்டீங்களா? உனக்கு கார் தேவையா? ஹூ ஆர் யூ? நீ யார்? அவங்க கார் வாங்குறான், கார்ல வாங்கல, கார்ல போறான், கார்ல அவன் பஸ்ல போறான். ஹூ ஆர் யூ? அவன் வீடு கட்டினா என்ன, வீடு கட்டாம இருந்தா என்ன? அவங்களுக்கு இதெல்லாம் சோர்ஸ் எங்கேருந்து பணம் வந்துச்சு, இதுக்கு பணம் எங்க, இதுக்கு யார் சப்போர்ட் பண்றா, எங்கேருந்து? ஹூ ஆர் யூ? நீ யார்? அவனை ஜட்ஜ் பண்றதுக்கா? உன் பவுண்டரிக்குள்ள இரு மேன், உன் பவுண்டரிக்குள்ள. இப்படி எல்லையை தாண்டி போகிறவர்கள் தான் போய் நியாயம் இருக்கிறது. கடைசியில பார்த்தா குழப்பங்கள், நியாயம் தீர்க்கிறதுகள், பஞ்சாயத்து. Stay within the boundary. Always. நல்ல வார்த்தை. எப்பொழுதும் உங்களுடைய பவுண்டரியிலே இருந்துருங்க, உங்களுடைய எல்லையிலே இருந்துருங்க. அதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு கண்ணு இருக்கா? நிறைய காரியங்களை ஜீசஸ் போல என்ன செய்யுங்க பாருங்க, நியாயந்திருக்காதீங்க. அவர் அநேக காரியங்களை கண்டும் நியாயந்திருக்க மாட்டார். ஆண்டவரே நான் நியாயந்திருக்கிறது விட. Don't judge. இதெல்லாம் சில பேருக்கெல்லாம் கியூரியாசிட்டி, பார்க்கறதுக்கு கியூரியாசிட்டி, தெரிந்து கொள்றதுக்கு கியூரியாசிட்டி. பெத்ஷிமேஷினுடைய மனுஷர் 50,070 பேர் மரிச்சாங்க ஒரே நாள்ல, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக. கியூரியாசிட்டி டு நோ அதர்ஸ் திங்ஸ், அடுத்தவருடைய காரியத்தை பார்க்கறேன்னு நினைக்கிறது. ஊசா தனக்கு சம்பந்தம் இல்லாத பெட்டியை தொட்டான். தட்ஸ் நாட் ஹிஸ் பவுண்டரி. அது அவனுடைய எல்லை கிடையாது, அவனுக்கு வரையறுக்கப்பட்டதல்ல. இவ்வளவு திருஷ்டாந்தங்களும் வேதத்தில் இருக்கையில் சோ நாம் மனுஷர்களுக்கு நாம் சுயாதீனமும் கொடுக்கணும்,
நாம் அந்த சுதந்திரத்தை நாம் கொடுக்கையில அதே சமயத்துல நமக்கு நாம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பவுண்டரியில நாம் நிலைச்சு நிக்கணும். பொருளாதார பவுண்டரியா இருக்கட்டும், குடியிருப்பின் எல்லைகள் பவுண்டரியா இருக்கட்டும், அல்லது we should recognize நம்மளுடைய எல்லை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவருடைய எல்லைக்குள்ள நுழையக்கூடாது. இப்ப நான் சர்ச்சில் எல்டரா இருக்கேன்னா நான் எல்லாருக்கும் எல்டர் கிடையாது. ஐ எம் நாட் த எல்டர் ஃபார் ஆல். எல்லாருக்கும் எல்டர் கிடையாது. என் மேல யார் கான்பிடன்ஸ் வச்சார்களோ அவர்களுக்கு தான் நான் எல்டர். எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லது அவர்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாதான் அவருக்கு மேல நான் என்னுடைய எல்லையை நான் என்ன செய்வேன், என்னுடைய அதிகாரத்தை நான் பிரயோகிப்பேன். அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, அதிகாரத்தை இம்போஸ் பண்றது, திணிக்கிறது கிடையாது. யார் என்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மேலதான் நான் அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர, அதிகாரத்தை நீ சர்ச்சுக்குள்ள இருக்க நோ 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 நம்ம மத்தியில ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அவர்களுக்கு நான் எல்டர் கிடையாது. எஸ், சர்ச்சில் இருந்தா நோ, நான் பவுண்டரி, நான் எனக்குள்ள என் பவுண்டரியில் நான் இருக்கிறேன். என்னுடைய வரையறைக்குள்ள வந்தாதான், என்னுடைய வரையறை என்னுடைய எல்லைக்குள்ளாக இருந்தாதான். எல்லைக்கு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நான் தீர்ப்பு செய்ய முடியாது. கடைசியாக அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:12. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? இல்ல, உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறவர்கள். ஒன்னு புறம்பே, ஒன்னு உள்ளே. என்னுடைய பவுண்டரிக்குள்ளாக நான் இந்த வார்த்தை எப்படி சொல்றேன், என்னுடைய எல்லைக்கு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தட்ஸ் நாட் மை பிசினஸ். என்னுடைய எல்லைக்கு உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லலாம், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், அவர்களை கண்டிக்கலாம், அவர்களை திருத்தலாம். இல்ல அப்படின்னா நான் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, லோக்கல் எல்டர்ஸ் நீங்க பாருங்க. அதே சமயத்துல சர்ச்சில் பிரச்சனைக்குரியவர்களா இருந்தார்கள் என்றால் சபையினுடைய பாதுகாப்புக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கும். சர்ச்சில் காமன் வெல்ஃபேரை பாதிக்கிற போல காரியங்கள் இருக்குமானால் சில விஷயங்களை என்ன செஞ்சாகணும்னு பேச வேண்டியதா இருக்கும். அவர்களுக்கு நம்ம ஆலோசனை, அவர்களுக்கு தீர்ப்பு, அவர்களை எச்சரிக்க முடியாது, அவர்களுக்கு நோ புத்திமதி, அவர்களுக்கு ஆலோசனை கிடையாது, அவர்களுக்கு கரெக்ஷன் கிடையாது, அவர்களுக்கு திருத்துறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இவர்கள் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டவர்கள், இவனுடைய எல்லைக்கு புறம்பே இருக்கிறவர்கள். உள்ளே இருக்கிறவர்கள் யார், புறம்பே இருக்கிறவர்கள நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும், நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அவர்களுக்கு தான் நான் பொறுப்புள்ளவனா இருக்க முடியும், கண்காணிப்பானா இருக்க முடியும். சோ பிரியமானவர்களே, இப்படிதான் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய எல்லையை தாண்டி போய் என்ன செஞ்சிட வேண்டாம், குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டாம். நம்மளுடைய எல்லைக்குள், நம்மளுடைய ஃபேமிலிஸா நம்மளுடைய எல்லைக்குள்ள இருப்போம். நம்மளுடைய சர்ச்சா நம்மளுடைய எல்லைக்கு தேவன் நியமித்திருக்கிற எல்லைக்குள் இருப்போம். அதான் தேவனுக்கு மகிமை. நாம் ஜெபம் பண்ணுவோம்.